சிரிக்குதம்மா, அவ சிரிப்புக்கு ஈடு இல்ல. மத்த வீட்ல உள்ள பிள்ளைகளெல்லாம் பாரு எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு எப்படி கோயிலுக்கு போகுது வேணு. நல்ல நாள் அதுவும் இவங்க வீட்டுல எந்திக்காலுதானா, இந்த வீட்டுல மட்டும் என்னவே அக்க போறதா. நானும் நேற்று ராத்திரில இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த போனை கொஞ்சம் அமர்த்திட்டு படுங்களா, காலையில சீக்கிரம் எந்திக்கணும், கோயிலுக்கு போகணும், கூழு காய்ச்சணும்னு. எவனாவது நான் சொல்லியதை காதுல வாங்கியால. நீ என்னத்த சொல்லு, நீ செவிடங்கால சங்குத்துற மாதிரி சொல்லி நான் எதையும் கண்டுக்காண்டேன்னு அவ பாட்டுக்கு இருந்து போன வண்டியால இருந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில இருந்துகிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த போனை பிடிக்க நான் அடுப்புல வச்சு எரிக்கதான் போறேன் பாரு. அப்பதான் இவ்வளவு சரிப்பட்டு வருவாண்டுவேன். எக்கா போவுமா? வந்துட்டியா சரசு? ஆமாக்கா, காலையில 8-9 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவ சீக்கிரம் போனாதானே கூழு காய்ச்ச முடியும். எங்க வீட்டுல உள்ள குமரிவளை நானும் காலையில இருந்து எழுப்பு மட்டும் எழுப்பி பார்த்துட்டேன், கழுதுவை எந்தி கழுவல்ல. இந்த சில்லாட்டையில வச்சுக்கிட்டு நானும் நல்லது கெட்டதுனால ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கு ஒரே நெஞ்சே வலிக்குது சரசு. எனக்கு பேசாட்டிக்கு இவ்வளோ போட்டுட்டு எந்தாலையும் பேயிரலாமான்லாம் இருக்கு. சரி, ராத்திரி படிச்சுட்டு கிடிச்சிட்டு தூங்க லேட்டா இருக்குமா இருக்கும். சரி விடுங்க, சின்ன பிள்ளைகள் தானே, வாங்க நம்ம போவோம், நம்ம போய் நம்ம சாமியை கும்பிடுவோம். அந்த காலத்து பிள்ளைகளுக்கு சாமியும் கும்பிடுறதுக்கு அதுகளுக்கு என்னென்ன தான் இருக்கு. சாமி எங்க இருக்குன்னு நம்மளே கேள்வி கேட்குதுவே. இதுகிட்ட நம்ம எங்க இருந்து பேச? என்கிட்ட அப்படி கேட்டு பார்க்கட்டுமே, உதட்டுல சூடு வச்சு விட மாட்டேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒரு குடம் தண்ணியை உண்டு நேரம் ஊத்திடலாமான்னு தான் வருது ஆத்திரம். நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டியல? எல்லாம் ரெடியா இருக்கு சரசு. நான் தான் வீட்டுக்கு சாம்பிராணி தான் போட்டுட்டு இருந்தேன். கொண்டு போய் இந்த சாமி ரூம்ல இதை வச்சுட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். நீ இந்த பானையை மட்டும் எடுத்துக்கிட்டு போறியா கோயிலுக்கு முத? சரிக்க. நீ பொண்ணு உண்மையெல்லாம் கூப்பிட்டீல? ஆமா கூப்பிட்டுருக்கேன். வாரேன்னா வரலாம், இல்லைன்னா பத்திராளியக்காவும் காய்க்கணும்னாவே அவியலுக்கு காய்க்கிறதுக்கு போறாளா என்னன்னு தெரியல. பெரிய பொண்ணுலாம் வாயும் மைனியார்ல, அங்க போனாலும் போவான்னு நினைக்கேன். அவியல்வ கூப்பிட்டுருப்பாவல்ல. சரி இருக்கட்டுக்க, நம்ம போய் காய்ப்போம். சரி சரசு, இந்த பானையை எடுத்துட்டு போனா நான் தான் வாரேன். சரிக்கா, நான் போய் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். வரவுல அங்க கடக்கும்ல கோயில்ல? ஆமா கடக்கும் தான் நினைக்க. வரவு அங்க வேற அளவு கூழு வாச்சி போட்டிருப்பாவ. அதை எடுத்து பத்தையே நான் வரவுலாம் கடக்கு நான் எடுத்துக்கிட்டு வரேன். நேற்று வேற கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு பத்தியா, வரவு உள்ளத்துக்கு தான் எடுத்து போட்டு வச்சிருந்தேன். அங்க பரனுக்கடிய மேல நான் எடுத்துக்கிட்டு வரேன். தூரம் எடுப்பேன் காலை. அளவி பொண்ணளவி நல்ல மேல காலை போட்டுட்டு தூங்கியா வரான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்த அழகி நான் பெயிருவேன். அன்னைக்கு காலையில எந்திரிச்சது இந்த அம்மை எங்கன்னு தேடி உள்ள ஒரு நாள் திரி அலுவலா இல்லையான்னு பாரு. சோ, ஒரு பக்கம் இந்த கோயில்ல பாட்டை போட்டு எழுப்பி விடியாவன்னு பார்த்தா, இந்த ஒரு பக்கம் அம்மா வேற சுப்பிரபாதம் பாடியே நம்மளை எழுப்புவா. இவளுக்கு ஒரு நாளை இவ பாட்டு ஓயாது. இவளை மிதிச்சு எழுப்புவோம். ஏவ இந்தா நீ எந்திரிவே கிறுக்கி. என்னவே நான் தூங்கிட்டே நினைச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கியோ? முழிச்சுதான் கிடக்கேன். கள்ளி தூங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு என் மேல காலை போட்டுக்கிட்டு தூங்குறப்ப நான் கூட தெரியாம தான் காலை தூக்கி போட்டேன்னு நினைச்சேன். தெரிஞ்சு காலை போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுதான் நறுக்குன்னு நுள்ளி விட்டுருந்துருப்பேனே. எத்தனை நாள் நீ என் மேல காலை தூக்கி போட்டிருக்க? நான் அப்படியாப்ப பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி இருக்க? கொஞ்சம் கால் வலிச்சுது, அதனால மேல தூக்கி போட்டேன். பாரு அம்மா கத்திட்டாடக்கா. போய் என்னன்னு கேளு. ஏன் நீ போய் கேளு. இப்ப லேட் ஆயிடுச்சுப்ப. அவ ஏற்கனவே நாளைக்கு காலையில கூழ் ஊத்ததுக்கு காலையில கூழ் காய்க்கிறதுக்கு கோயிலுக்கு போனா சீக்கிரம் எந்திரிச்சு காலையில கிளம்புங்கன்னா நேரம் ஆயிட்டு. இனிமே போனா சத்தம் போடுவா. நீ போனா கொஞ்சம் சமாளிப்ப. அதுக்குதான் சொல்றேன். என்னையெல்லாம் பார்த்தனா அடி உளுந்துற வழக்க மாத்தாளே. போய் வாங்கு. நான் கேட்ட அம்மா கிட்ட வயிறு வலின்னு சொல்லிக்கிடுவேன். ஏன் இப்படி ஏமாத்துற? ஏமாத்தலாம் செய்யல, எனக்கு உண்மையாவே வயிறு வலி தான். அதனாலதான் படுத்திருந்தேன். படுத்துட்டு எந்திரிச்சிட்டு அங்க போய் அம்மா எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பா, அங்க போய் எதுவும் பண்ண வேண்டாமான்னு. நீ போய் சொல்லிட்டு அம்மாட்ட திட்டுக்கிட்டு வாங்கிக்க போ. இவ மட்டும் ஏதாவது சொல்லி தப்பிச்சிடறாமா. நான் மட்டும் தான் அந்த கொம்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அடியும் இடியும் வாங்கிட்டு தெரியும். போ மகளே போ. நீ உண்மையாதான் சொல்றியா இல்லைன்னா ஏமாத்துறியா? இந்த விஷயத்துல யாராவது ஏமாத்துவா? அவ்வளோத நான் வரக்கூடாது. போய் தொலைவே. சரி போய் குளிவ ஊத்தனாரி. உங்களுக்கு தெரியும், நீ மூடு. நான் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருந்தேன்னா அது எனக்கு இந்த அந்த ஓடி ஓடி ஏதாவது ஒன்று செய்யும். இந்த பொட்டை கழுதைவில பெற்றேன் பாரு, இதுவே நமக்கு துப்பு நேருக்கு மண்ணலி போட லாக்கி இல்லை. நம்ம தான் இந்த குடும்பத்துக்காண்டி வேண்டிக்கிட்டு கோயில் குளம்னு தெரிய வேண்டி இருக்குது. இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எம்மா சந்தியாளுக்கு கோயிலுக்கு வர முடியாதாம்மா? என்ன இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? என்ன கொஞ்ச நேரம் போய் தூங்க வேண்டியதானே? ஒரு மணிக்கா எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சு வர வேண்டியது தானே? போப்பா போய் நீயும் கூட சேர்ந்து அவ கூட படுத்துக்க.
ஐயோ இந்த கொம்மிக்கிட்ட எருமை ஏதாவது வாயை திறந்தோம் இவ சாமியாட்டம் ஆடிடுவா, நமக்கு அப்புறம் பேய் ஓட்டிடுவா. அமைதியாவே இருந்துருவோம். போ போ, எருமை எந்திரிச்சு என்ன பண்ண போறா? போய் தூங்கு நீ அவ கூட சேர்ந்து. எதா இருந்தாலும் இந்த வீட்டில் நான் தானே செஞ்சு அழணும். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கடகடன் குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு ஓடுவோம். இல்லைன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவா. அப்புறம் காதுல இருந்து ரத்தம் வந்துடும். சந்தியா தப்பிச்சிருவா, நம்ம மாட்டிக்கிடுவோம். டக்குனு போய் குளிச்சானி இதுக்கு மேலே அங்கே நின்னா அவ்வளோதான். உன் நிலமை ரொம்ப கவலைக்கிடமாயிரும் பார்த்துக்க. அவ எங்களை அங்கே அவளே அவன் மாமியார் கூட கடந்து கஷ்டப்படியா? நானே 4 நாள் இங்கே வந்து நில்லுலான்னு சொல்லி பார்க்கேன், வரமாட்டேங்க. அங்கே வந்தேன்னா கடையை யாரு பாப்பா? எனக்கு வேற வேலை ஜோலி இல்லையான்னு என் மாமியார் என்னையும் சத்தம் போடும். நான் வரல அப்படின்னு இரியா. எங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே வாழ்க்கை. கண்டவெல்லாம் அந்த வீட்டில் சுதந்திரமா இருக்கா. சரி விடுமா. அத்தே என்ன காலையில சோத்த அடுப்புல வச்சுட்டியா? எனக்கு கோயில்ல கூழ் ஊத்தியாவ. கூழை வாங்கி வயிற்று ரொப்பிட்டு போறத விட்டுட்டு சோத்த அடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கியா? உமா ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தா உன் கோயிலுல ஆடி வந்தோம் பாடி வந்தோம் பக்கத்தோட நீ அம்மா. பொட்டே எங்க நாளைக்கு தீமிதி திருவிழா இருக்கா. உங்களுக்கு வேண்டி இருக்க ஒரு வேண்டுதல். நீங்க தீல திங்கு 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 திங்குன்னு நடந்து வரணும். அதுவும் கையில தீச்சட்டி வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே வரணும். கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ராமராஜ் எங்கனங்க மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா சூடியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேப்பிலையை வச்சுக்கிட்டு ஒரே பாட்டா பாடுறிய. அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நெருப்புல திங்கு 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 திங்குன்னு தீச்சட்டியோட நடந்து வரணும். என்ன வேண்டுதல்? நான் ரொம்ப பெரிய வேண்டுதலா வச்சிருக்கேன். அதை நிறைவேற்றலன்னா சாமி கண்ணை புட்டி விடும். அம்மா அதை போய் உன் அப்பன்ட்ட சொல்லு. என்ன நீங்க உங்களுக்காக ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட போய் பரிகாரத்தை நிறைவேற்ற சொன்னா இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறிய? அது பெரிய தேய்வ குத்தாயிரம் தெரியுமா? நீ ஏதாவது வேண்டனா அது உனக்கு நீ வேண்டிக்கிடணும். எதுக்கு என் மேல எண்ணெயை திருப்பி விடுற? அதெல்லாம் அப்படிதான். இந்த வீட்டுல காசு சம்பாதிக்கிறது யாரு? நீங்க தானே. நீங்க நல்லா இருக்கணும், உங்க வேலை உள்ள உத்தியோகத்துல உங்களுக்கு சம்பளம் கூடணும், எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் நான் இந்த வேண்டுதலே வேண்டனேன். உங்களுக்கு இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. அட கூமுட்ட, எனக்கு வருஷம் ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் கூட தான் செய்யும். நீ வேண்டிக்கிட்டதுனால ஒன்னும் எனக்கு கூடல. அதெல்லாம் சொல்லாது. நான் வேண்டிக்கிட்டதுனாலதான் உங்க ஆபீஸ்ல உங்களுக்குள்ள மேலுள்ள சாரு உங்களுக்கு கூட்டி இருக்காரு சம்பளத்தை. இல்லாட்டினா நயா பீஸா கூட்டி இருக்க முடியாது தெரியும்ல. வேலையை விட்டே கூட தூக்கி இருந்திருக்கலாம். ஆனா என்னாலதான் அந்த வேண்டுதலாலதான் இன்னைக்கு உங்களுக்கு வேலையே இருக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால நாளைக்கு தீமிதி திருவிழால ஒழுங்கா நீங்க திங்கு 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 திங்குன்னு தீல நடக்கிறிய தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு நான் வேணா உங்களுக்கு பதிலாக சைட்ல இருந்து பாட்டு பாடுறேன் கனகாமாயி. என் மோகனை நீ கோமாளி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நீ நினைச்ச நேரத்துக்கு ஆட்டி படைக்கிறதுக்கு. தேய் சும்மா இருங்க, வேற தேய்வ குத்தம் ஆயிர போகுது. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நான் பண்றேன், உங்க பிள்ளையோட நல்லதுக்காக தான் நான் பண்றேன். உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க. வேணா உங்க பிள்ளைக்கு பதிலா நீங்க தீ மிதிக்கிறீங்களா? நீங்க மட்டும் தீ மிதிச்சு உங்க பாடி ஆவி மேல போயிடும். அப்புறம் அவ்வளவுதான். அதுக்காக தான் உங்க பிள்ளைய தீ மிதிக்க சொல்றேன். சும்மா கம்முனு இருங்க கொஞ்ச நேரம். ஏமா இந்த ஆடி மாசம்னு வீட்டுல இருந்து இந்த கல்யாண ஆணையெல்லாம் கூட்டு கொண்டு போய் பிரிச்சு வைப்பாவில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதா? ஆமா 7-8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பிரிச்சு வைக்காம பிரிச்சு ஒரே இவளாலும் மண்டடியா இருக்குது. இவளை பேசாதிக்காதியா அப்பா அம்மா வீட்டுக்கு போக சொல்லுமா. ஒரு மாசம் என்ன ஒரு வருஷம் கூட இருந்துட்டு வர சொல்லு. அவதான் துரத்தினாலும் போக மாட்டாள. என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களுக்காண்டி நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டதுல சொன்னா உங்களுக்கு அது பொறுக்க மாட்டேங்க. என்ன என் நல்ல மனசு புரியாம நீங்க என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க என்றோம். சூடா இருக்க காப்பி மோரையில ஊத்திடுவேன், தூர போயிரு. கோயிலுக்கு தானே போறேன்னா போ. லட்சுமி அக்கா வீட்டுல இன்னைக்கு கூழ் காய்க்காத கோயிலுக்கு நான் போய் அவியலுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிட்டேன். நாளைக்கு ரெடியா இருங்க. தீ மிதிக்கணும். தீ மிதிக்கிறதுக்கு பானை கிணறுனா இன்னைக்கு ரெடியா வச்சிருப்பேன். கிணல் எல்லாம் போட்டு எடுத்து நல்லா கதன்னு நாளைக்கு ரெடியா இருங்க. இந்த கோட்டு சூட்டெல்லாம் கலத்தி விட்டுட்டு மீனா ஒரு படத்துல வேப்பலையோட வந்து நிற்பாளா, அது மாதிரி வந்து நிற்கணும். ஆமா வேப்பலை துணி தான் உடுக்கணும். தீ மிதிக்கும் போது ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடியே நாளைக்கு வந்து திங்கு திங்குன்னு மிதிச்சுட்டு போயிருங்க. ராத்திரியா உன் கழுத்துல எரிச்சு அங்க மிதிச்சிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். நான்சென்ஸ். எப்படி காலையில அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காரு பாரு இந்த மனுஷன். நான் கிளம்புறேன். 2 குத்துமணியோட வந்துருங்க. கூழு ஊத்தியாவ கோயில்ல கூழு வாங்கி இன்னைக்கு நம்ம கூழு தான் ஃபுல்லா. வீட்டுல சோத்தெல்லாம் அடுப்புல அரிசி போடுறது என்ன ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சும்மா அரிசியை போட்டேன் சோத்தை வீண் பண்ணிட்டு நடக்காதீங்க. கோயிலுக்கு குண்டானோட வந்துருங்க. நான் முதல்ல போயிட்டு இருக்கேன். ஏமா இவளை என்னமா பண்ண? ஏதாவது வாயில வந்துற போதுல சும்மா இரு. என் வாயை கலராத. அவளை அடக்க துப்பு இல்ல. வாய் பேசிய வாய்.
நாளைக்கு உன் பொண்டாட்டி தீ மிதிக்க கொண்டு போய் வேப்பலையை கட்டிட்டு உடனே நிக்க வைப்பா, போய் நில்லுங்க. எம்மா என்னடா நொம்மா? நான் இன்னைக்கு வீட்டுக்கே வரல போ. ஆபீஸ் விஷயமா வெளியே போக வேண்டி இருக்குன்னு நான் வெளியே தங்கிக்கிட்டுறேன். வரேன். என்ன லட்சணத்துல என் வயித்துல வந்து பறந்து தொலைஞ்சிருக்கான் பேர் இவன். இப்படி பைந்தாங்குழியா இருந்தா, பொண்டாட்டி அடக்க துப்பு இல்லாம இருந்தா விளங்குவா குடும்பம்? காப்பியே ஆறி போச்சு. இதுகிட்ட குறை கொடுத்து என் தண்டை தண்ணி தான் வத்தி போச்சு. காலையிலே அடுப்புக்கு நம்ம அன்னைக்கு சுவாத்த அடுப்பில் போடாமல் விட்டுருக்கணுமோ, நானும் மறந்து சுவாத்த அடுப்பில் போட்டேன். நல்ல வேலை அரிசியை போடலை, தண்ணி மட்டும் தான் கோச்சி காயுது. சும்மா இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுட்டு மெதுவாக போக வேண்டியதா கோயில் பக்கமாக. கொஞ்சம் அங்கே போனாலாவது நேரம் போகும். இங்கே வீட்டில் இருந்தோன்னா மூச்சு முட்டி போகும் நமக்கும். மைனியா, எல்லாரும் அண்டாவா காய்க்காவே, நீங்க என்ன சொத்தோண்டு பானையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இது எந்த மூளைக்கு காணோம்? ஏன் இவ்வளோ ஒரு கஞ்சத்தனம்? ஏடா அண்டாவா காய்ச்சது கோயில் சார்பா காய்ச்சது. இது நேர்த்தி கடனுக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சின்ன பானையில பொங்கி சாமிக்கு கொண்டு படைச்சிட்டு பூஜை முடிஞ்சதை வாங்கி கொண்டு வீட்டுல போய் அக்கம் பக்கம் ஒரு 2 பேருக்கு 2 டம்ளர்ல கொடுத்தோமா, நம்மளும் குடிச்சோமான்னு போறது. நான் ஒன்னும் ஊருக்கே ஊத்தியன்னு வேண்டல. அது அங்க காய்ச்சதெல்லாம் கோயில்ல காய்ச்சி ஊருக்கு ஊத்தியது. ஓ, அப்படியா விஷயம்? அதான் லட்சுமி குட்டியாண்டு பானை ஏத்திக்கிட்டு வந்திருக்கா. ஏலா நீ கை விடாம கிண்டிக்கிட்டே இருல, அப்பதான் அடி பிடிக்காது. எக்க கிண்டி கை உடையுது, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. லட்சு, உங்க பிள்ளைகள் ஒருத்தர வரலையா? அவங்கள பத்தி பேசாத பெரிய பொண்ணு, ஆத்திரமா வருது. பொட்ட பிள்ளைகள் நானும் பெத்து வச்சிருக்கேன் பேரு. அம்மன் ஜல்லிக்கு அந்த கழுதை விழால பிரயோஜனம் கிடையாது. ஏம்க என்னாச்சு? ஒருத்தி இன்னைக்கு மூளையில உட்கார்ந்துட்டா, இன்னொருத்திய வாடினா அது இப்பதான் எந்திரிச்சு நிக்குது. இனிமே அது குளிச்சுட்டு எடுத்துட்டு எப்ப வந்து சேரும் கோயிலுக்கு? அந்தல நீ ஒன்னும் அடுத்தவள போய் நீயும் போய் படையில பாடுன்னு வந்துட்டேன். ஒரு நல்ல நாளுகளுக்கு தான் இதுவே, அன்னைக்குதான் நம்மள சுவாதிக்கும். வாயில எதுவும் நான் சொல்லிடக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு வந்தேன். இல்லாட்டுன்னா எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு வழக்கமாத்த எடுத்து நாளைக்கு சாத்தலாம் போலதான் இருந்தது. இனிமே பொய் தான் அதுகளுக்கு இருக்கு. சரி விடுங்கக்கா, எல்லா வீட்லயும் அதே கதை தான். என் வீட்டு பிள்ளைகளும் ஓமோவா எல்லாம் கிடையாதுடே. ஓமோலாம் எந்திரிச்சு உனக்கு என்னான்னு வேலை செஞ்சு தாரா. இதுவெல்லாம் துப்புட நேருக்கு மண்ணலி போடாது. என் வீட்டு பிள்ளைகளும் உன் பிள்ளைகளோட தான் ஒப்பேரிடாத. என் மவளும் ஒரு குணம் இருந்தாதான் செய்வா, ஒரு குணம் இருந்தா செய்யாண்டா. வேற பிள்ளைகளெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலையாக்கும். தெருவில் அவ்வளோ பிள்ளைகள் தாகாரிக்கு என்னான்னு வேலை செஞ்சு கொடுக்குவேன். நான் என்ன அப்படி முறிஞ்சு உள்ளவா சொல்லி உள்ளல 24 மணி நேரம் அந்த போன் உண்டா காணும் அவளுக்கு. போனை பார்த்து பல்ல காட்டி என்னத்தை தான் பண்ணி அழுவன்னு தெரில. என்னைக்கு சந்திச்சிட்டு வைக்க போற அலுவலன்னு பயமா இருக்கு. ஐயா என்ன சொல்றீங்க லட்சு? சும்மா இருல, நீ வேற வயிற்றுச்சலா கலப்பாத. அம்மா இழிச்ச வச்சியே வர சொன்னா அவ எங்க வரலையாக்கோ? அவளுக்கு அவன் மோனை வச்சுக்கிட்டு வர அவளையா. கூலை மட்டும் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து கொடுங்கன்னு சொன்னா. என் மாமியாரையும் பாலகிணையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். கோயில்ல ஊத்துவாவெல்லாம் கூழு மாறி வாங்கி வச்சு சாப்பிடணும். இன்னைக்கு அதான் எங்க வீட்டுல சாப்பாடே. அப்பனா போனா நாங்க எல்லாம் போய் முருங்கலை ஒரு வீட்டை அடக்கழுவ பேரு சாந்தி மீனாலா அங்க போய் கொஞ்சம் உதவி பண்ணு. முருங்கலை பொரியலுக்கு அந்த பக்கம் முருங்கலை ஒரு வீட்டை அடக்காளுவே, ஆனா அந்த பக்கம் பச்சரிசி இடிச்சுட்டு அடக்காளுவே, புட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு அடக்காளுவே. அப்ப அங்க போய் அது உதவி பண்ணு, நான் பாத்துக்கிடுறேன். ஐய அங்க நம்ம தனி அளவு எல்லாம் சரிபட்டு வராது. நீங்களோட வாரியல்னா போவோம். வேற நாங்க கூழ காய்க்காண்டாமா காய்ச்சி முடிச்சுட்டு பானையை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டு வருவீல்ல, வந்ததுக்கு அப்புறம் அங்க போவோம். ஆமா, அவ்வளோ கூடலாம் போய் நமக்கு செட் ஆகாது. உங்களோட வாட்டுக்கு நீங்க உருவிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே. ஆமா, தேங்காய் துருவ சொல்லுவா ஒரு பக்கம், தேங்காய் துருவ வேண்டியதுதான். அங்க நிறைய ஆளு கிடக்கு, நம்ம இல்லைன்னா அங்க தேட போறாவ. சும்மா கிடங்க. ஏன் நாங்கள் வந்து இருக்கிறது உங்களுக்கு பொருட்களையா? ஏம்மா நீங்க நடுவுல அங்க பாத்திரத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு நடுவுல அடுப்புக்கு நடுவுல இருந்துகிட்டு துணிமணியை கொண்டு போய் உள்ள விட்டுறாவ. அந்த பொசிஞ்சிருவா 10க்கு அப்புறமா. ஐய வாய் வைக்காதீங்க. நாளைக்கு வேற என் புருஷனை தீக்குழியில இறங்க சொல்லியிருக்கேன். இந்த இப்பதான் பயலுவே அந்த எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுவ பூக்குழி மிதிக்கைகளுக்கு. நீ எப்ப போய் பாரு. நீ மிதிக்கிய நான் என் வீட்டுல என் புருஷனை மிதிக்க சொல்லியிருக்கேன். இது எப்பத்துல இருந்து? சும்மாதான் ஒரு வேண்டுதல்னு சொல்லி ஆளை இறக்கி விடலான் இருக்கேன். நீயும் உன் வீட்டுக்காரனை இறக்கி விடு. ஐயோ, என் வீட்டுக்காரெல்லாம் பாவும்பா. வேணா என் மாமியாரை வேணா இறக்கி விடலாம். இறக்கி விடு, பூக்குழியில மிதிக்கட்டும். நம்மளை என்ன பாடுபடுத்துதுவ? நம்ம கடைக்க கேப்ல ஏதாவது பண்ணாண்டாமா? ஏதாவது வேண்டதுன்னு மாமியார வேண்ட வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இறக்கி விடு. அட இது நல்ல ஐடியாவா இருக்க. இரு, நானும் ஏதாவது ஒரு யோசனையும் யோசிக்கேன். ஆனா என்ன வேண்டுனதா சொல்ல? என் புருஷனுக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஏறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் நானு. அவருக்கு நான் வேண்டலனாலும் அவருக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் உண்டுன்னு எனக்கும் தெரியும்.
நான் அதை சொல்லி இன்னைக்கு பிட்டப்பட்டு வந்திருக்கேன். நீயும் உன் மாமியாருக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. மூணாவதா ஒரு பொன் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். நீங்க பூக்குழி இறங்கினாதான் கிடைக்கும்னு சொல்லு. எதுக்கு அதை பற்றி போட்டு நானா பார்க்கணும் அதையும் பாட்டு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அது என்கிட்ட கழுவி ஊத்தம். நான் சொல்லலாமா? வேற ஏதாவது சொல்லு. வேற என்ன? பாத்தியாலாக்க என்ன பேச்சு பேசியால் வந்து இவ்வளோலாம் வீட்டில் வச்சிருந்து வழங்குப்பா குடும்பம். இவ்வளோலாம் அடிச்சு பத்தாண்டா. அவங்க சும்மா விளாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பாளுவக்கு. அதெல்லாம் நீங்க கண்டுக்கிடாதீங்க. பெரிய பொண்ணு, என் வீட்டுக்காருக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு வேண்டியிருக்கேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிட்டப்படு. உங்க மாமியார் தீ குளியது என்ன தீ எடுத்து மேலே அள்ளி போட்டுக்கிடும். சண்டாளி, என் புருஷன் எனக்கு வேணும்லா. அட சும்மா சொல்லி விடு. அது பூக்குழி இறங்கின அப்புறம் நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிடு. அவ்வளோதான். ஐயோ, அப்புறம் சாமி நிறைவேற்றிருச்சுன்னா என்ன பண்றது? ஓ, அப்ப நீ மண்டையை போட்டுருவியோ? ஓ, அப்ப வேண்டாம், இது ரிஸ்க். ஏலா, கோயில்ல வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கிய? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா?